Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 1 more about the computer. We will see the topic objective types question. Chapter 1 objective types questions. In first one fill in the blanks with the correct word. So in first one question, when you switch off the computer, data stored in dash is lost. So once question பாருங்க, when system is switch off, ஒரு சிஸ்டமை நம்ம switch off பண்ணும்போது டேட்டா ஸ்டோரேஜ் என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் என்ன அப்படின்றதான் கொஷின். ஸோ த ஆன்சர் இஸ் ரேம், தட் மீன்ஸ் ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஸோ ரேண்டம் அக்சஸ் மெமரியில் ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டம்மை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக சுவிட்ச் ஆஃப் ஆகுது ஆர் சம் அதர் டெக்னிக்கல் இஷ்யூவால் ஆஃப் ஆகுது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் ரேம் மெமரியில் இருக்கிற டேட்டாஸ் லாஸ் ஆகும். ஓகே, தென் செகண்ட் ஒன், டேஷ் சாஃப்ட்வேர் இஸ் டிசைன்ட் ஃபார் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர்ஸ் என்ன அப்படின்றதான் கொஷின். ஸோ த ஆன்சர் இஸ் அ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை டாஸ்க்கை எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர். ஓகேவா, ஒரு ஸ்பெசிஃபை டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, தென் தேர்ட் ஒன், டேஷ் இஸ் எ பர்மனண்ட் மெமரி. ஸோ ஒரு பர்மனண்ட் மெமரியாக இருக்கிற தட் மீன்ஸ் நான் வாலடைல் மெமரி. ஸோ அழியாத இருக்கிற ஒரு மெமரி யூனிட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ரோம், தட் மீன்ஸ் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ரீட் ஒன்லி மெமரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சிஸ்டம் சுவிச் ஆஃப் ஆகுது, பவர் ஷட் டவுன் ஆகுது, இந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டாஸ் இஸ் நாட் பி லாஸ். ஓகே, தென் next one, a CD can hold up to dash of data. So ஒரு CDல எவ்வளோ memory of data ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். So this is the questions. The answer is the 700 MB. So 700 MBஸில் இருக்கிற டேட்டாஸில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு CDஸ்குள்ளார ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், yeah, flash drive is also called dash. So flash drive என்ன அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணுறாங்க. is the questions. The answer is the pen drive. So pen drive is also called the flash drive. Okay, then next one is the write the true or false statement. So true or false statement kana question first. RAM is a read write memory. So is the true or false? So first one is the RAM la data sa read பண்ணவும் முடியும், write பண்ணவும் முடியும். So the answer is true. Then next one, hard disk is a volatile storage device. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் டேட்டாஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, ஒரு மூவி ஆர் ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல்ஸ் எனி திங்ஸ் ஆர் ஸ்டோர் இன் த ஹார்ட் டிஸ்க், ஒன்ஸ் சிஸ்டம் வில் பி ஷட் டவுன். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் த டேட்டா இஸ் நாட் லாஸ்ட். ஸோ இது இஸ் கால்ட் நான் வாலடைல். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வாலடைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஹார்ட் டிஸ்க் இஸ் a non-volatile storage device. Okay, then third one, there is no difference between a CD and a DVD. ஸோ டிவிடிக்கும் சிடிக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்றதான் கொஷின். ஸோ த ஆன்சர் இஸ் த ஃபால்ஸ். ரீசன்ஸ் ஒன், ஸோ சிடியுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 700 MB, பட் டிவிடியுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4.7 GB. ஸோ 4.7 GB வரைக்கும் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம சிடி அண்ட் டிவிடியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆன்சர் இஸ் த ஃபால்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், CDs are used to store and distribute software. ஒரு CDஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சாஃப்ட்வேர்ஸை ஒரு சிஸ்டம் டு அனதர் ஒன் சிஸ்டம்க்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காக நம்ம CDஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி CDஸை யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் ஒரு சாஃப்ட்வேர்ஸை ஒரு சிஸ்டமில் இருந்து அனதர் ஒன் சிஸ்டம்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணவும் முடியும். ஓகேங்களா, தென் next one, programs written in high level language are called source program. Is true or false? ஸோ கொடுத்துருக்க ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ்னா என்ன, லோ லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா பில்ட் இன் திஸ் சோர்ஸ் கோடிங். ஸோ இப்போ அந்த சோர்ஸ் கோடிங் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா 0s and 1s ஒன்லி. ஸோ பட் இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜஸ் இந்த written in the source program. So இப்போ answer is true. Answer is true. Then next one is choose the correct option. In first one, the CPU directly stores and retrieve data from the dash. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் RAM,
second one floppy disk, option 3 CD, option next none of these. ஸோ கொடுத்துருக்குற ஆன்சர்லேருந்து பாருங்கள். ஸோ த CPU directly stored and retrieve the data from. ஸோ எதிலிருந்து டேரெக்டாக ஸ்டோர் ஆகுது சிபியூக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் மெமரி. ஸோ த ஆன்சர் இஸ் ரேம். ஓகே, தென் செகண்ட் ஒன் கொஷின், விச் டைப்ஸ் ஆஃப் மெமரி இஸ் ஆல்சோ கால்டு வாலடைல் மெமரி. ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா அழியாத மெமரி, ஸோ அழியக்கூடிய மெமரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், ஒரு சிஸ்டம் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இருக்கிற டேட்டாஸ் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ் ஆகிற மெமரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ரோம், ரேம், ஹார்ட் டிஸ்க், போத் ஏ அண்ட் பி. ஸோ கொடுத்துருக்கிற மெமரிஸில் பார்த்தீங்கன்னா ரேம் மெமரி தான் என்ன ஆகுனா டேட்டாஸ் லாஸ் ஆகும், ரோம் மெமரியில் இருக்கிறத டேட்டாஸ் லாஸ் ஆகாது. ஸோ இப்போ வாலடைல் மெமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ரேம். தென் நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் controlled by the operating system. ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ஹார்ட்வேர் ஆஃப் கம்ப்யூட்டர், மெமரி ஆஃப் ஃபைல்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் மல்டிடாஸ்கிங் ஃபங்க்ஷன், அண்ட் ஆப்ஷன் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ எந்த ப்ராசஸ்க்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது அப்படின்றதான் கொஷின். ஸோ த ஆன்சர் இஸ் லாஸ்ட் ஒன், ஆல் ஆஃப் தீஸ். ஸோ ஓவரால் சிஸ்டமுடைய ஒர்க் ஃப்ளோஸை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெமரி யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதாலும் சரி, மல்டி டாஸ்கிங் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதனால் எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் த ஆல் ஆஃப் தீஸ் ஒன்லி. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் is the when the computer is turned on, the operating system is loaded from the hard disk to the dash. ஸோ கொடுத்துருக்க கொஷின் பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர்ஸை நம்ம டர்ன் ஆன் பண்ண உடனே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோடு எதிலிருந்து ஹார்ட் டிஸ்கில் இருந்து எதுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றதான் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரோம், செகண்ட் ஒன் ரேம், தேர்ட் ஒன் மானிட்டர், அண்டு ஃபோர்த் ஒன் நன் ஆஃப் தீஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் இருந்து எந்த மெமரி லொக்கேஷன்ஸ்க்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகுது அப்படின்றதான் கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ரேம். ஸோ ரேம் மெமரிக்கு தான் லோட் ஆகும். ரேம் மெமரி தான் த பிரைமரி மெமரின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த பிரைமரி மெமரி தான் சிஸ்டம் எக்ஸிக்யூஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெமரி. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் மெமரி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெமரி யூனிட்டில் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சிடி, டிவிடி, ஃப்ளாஷ் டிரைவ், நன் ஆஃப் திஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி இல்லாத டிவைசஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இல்லாதது எது? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிடி, டிவிடி, ஃப்ளாஷ் டிரைவ் அண்ட் நன் ஆஃப் தீஸ். ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஃபோர்த்னு பார்த்தீங்கன்னா சிடியும் செகண்டரி ஸ்டோரேஜ், டிவிடி செகண்டரி ஸ்டோரேஜ் அண்ட் ஃப்ளாஷ் டிரைவ் இஸ் ஆல்சோ, தட் மீன்ஸ் பென் டிரைவ் இஸ் ஆல்சோ த செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ த ஆன்சர் இஸ் none of these. So none of this is the correct one answer. Okay, so இன்னைக்கு செக்ஷன்ஸில் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் we will discuss with the next one topic in this next session. Thank you.